தருவீரே, வெற்றி தருவீரே. ஆமீன். ஆமீன். இன்று 8 12 மாதம் 8 டிசம்பர் மாதம் 8 மார்கழி மாதம் 2025 திங்கட்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்தர்தாமே புதிய நாளில் ஆசீர்வாதங்களோடு உங்களை வழி நடத்துவாராக. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8 மணி 54 நிமிடங்கள். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் சிறமாக இலங்கைக்காக ஜெபிப்பதற்காக ஆயத்தமாகிறோம். சங்கமம் சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக உலகம் ஊராக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்கள், அதிகாலை வணக்கங்கள், இரவு வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். இணைந்திருங்கள். விசேடமாக இலங்கைக்காக ஜெபிப்பதற்காக ஆயத்தமாவோம். ஊழியர்கள் ஆயத்தமாகிறார்கள். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. ஆமேன். நாளுக்கான வசனம்: கத்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று 1 நாளாகமும் 16:11 கூறப்பட்டிருக்கிறது. கத்தரையும் அவர் வல்லமையை நாடி அவர் சமூகத்தை நித்தமும் தேடுகின்ற பொழுது கத்தர் பெரிதான ஆசீர்வாதங்களை தருவார். உங்களுக்கு பாதுகாப்பின் கரத்தை தருவார். உண்ண உணவையும், இருக்க இருப்பிடத்தையும், உடுக்க உடையையும் தந்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இலங்கையிலே பலருக்கு வீடுகளையும் பிஸ்னஸ் காரியங்களையும் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தை நாடுகின்ற பொழுது அவர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக்கி தருவார். தப்பி பிழைத்திருக்கிறவர்களை நீங்கள் அறிவீர்கள். அவர்களையும் கர்த்தர் தப்பி பிழைக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே அந்த மக்களையும் ஒப்புவிப்போம். இழப்பு கிட்டத்தட்ட 1000 பேர் இறந்தும் காணாமல் போயிருக்கிறார்கள். படியாக அது மட்டுமல்லாமல் விக்கிரக ஆலயங்களை கூட அந்த காரியங்கள் விடவில்லை, எல்லாவற்றையும் அள்ளிக்கொண்டு போய்விட்டது. அப்படியாக கர்த்தர் விசேடமாக இந்தோனேஷியா தேசத்திலே மிகுந்த விக்கிரகங்கள், மலைநாட்டு பகுதியிலே மிகுந்த விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் அள்ளிக்கொண்டு போய்விட்டது. அதே போல கர்த்தர் இந்த நாட்களிலே மழைக்கூடாக காரியங்களை செய்கிறார். ஜமேக்காவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கியூபாவை பார்த்திருப்பீர்கள். அப்படியாக மழைக்கூடாக இந்த நாட்களிலே சங்கார தூதன் வழி நடத்துகிறான், அழிவுகளை கொண்டு வருகிறான். அதற்கு தப்பி வழி நடத்தப்பட கத்தரிடம் பாதுகாப்புக்காக விசேடமாக நாங்கள் ஜெபிப்போம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள்: யோபு 10, மீகா 6, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து யாக்கோபு 2வது அதிகாரம். இவற்றை நாங்கள் கால வேளையிலே பதிவு செய்திருக்கிறோம். உங்களை அனுப்பி தருகிறோம். நண்பர்கள் உறவினர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. வானொலியையும் அறிமுகப்படுத்துங்கள். சங்கமம் சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக 24 மணித்தியாலமாக தேவ செய்திகள், மறு ஒலிபரப்புகள், பாடல்களுக்கூடாக கடந்து செல்கிறோம். அந்த வேலை கத்தர் வழி நடத்துவாராக. கடந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு யூடியூப்பை அனுப்பி தந்திருக்கிறோம். ஒரு சகோதரி, அவர் ஆண்டவரை அறிந்த சகோதரி, என்னோடு பல காலமாக நாங்கள் பல காரியங்களுக்காக உதவி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே அவர் மன்னார் மாவட்டத்திலே கடந்த வாரத்திலே சென்று அந்த காரியங்களை செய்திருக்கிறார். நீங்களுக்கும் உதவி செய்ய விருப்பம் என்றால் நீங்கள் நேரடியாக கூடாக அனுப்ப முடியும். கனடாவில் இருக்கிறவர்கள் நீங்கள் என்னோடு தொடர்பு கொண்டால் நாங்கள் அந்த காரியங்களை செய்ய ஆயத்தமாகிறோம். முதல் கட்டமாக அவர்கள் 250 பேருக்கு மன்னார் பகுதியிலே உதவி செய்திருக்கிறார்கள். முதல் உதவியாக வீடுகளை இழந்தவர்கள், உடுப்புகளை இழந்தவர்கள், அப்படியானவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். நாங்கள் ஜெபிப்பதோடு மட்டுமல்ல, அவர்களுக்கு உதவி செய்ய கத்தர் உதவி செய்வாராக. அந்த யூடியூப்பில் உள்ள அட்ரஸுக்கு நீங்கள் கனடா இல்லாமல் வெளிநாடுகளில் இருப்பவர்கள் நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ டீமிலிருந்து அனுப்புகிறேன்னு சொன்னால் அவர் செய்வார்கள். அவர் ஜிடி என்ற தலைப்பின்களே அவருடைய பெயர், பெரிய பெயர், அதனால் உங்களுக்கு அனுப்பி தர முடியும். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக.
அவர்களுக்கு உதவி செய்ய விரும்புபவர்கள் நீங்கள் கனடாவில் இருப்பவர்கள் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். மற்ற நாடுகளில் இருப்பவர் நேரடியாக நீங்கள் அனுப்ப முடியும். அவர் பல காலமாக இந்த காரியங்களை செய்கிறார், பல உதவிகளை செய்கிறார். அந்த வகையிலே உண்மை உத்தமமாக செய்கிற அந்த ஊழியருக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஒரு சகோதரி தான், ஒரு ஊழியர் அல்ல, சகோதரி. ஆண்டவரை அறிந்த சகோதரி யாழ்ப்பாணத்திலிருந்து செய்கிறார். அவர் இலங்கையின் எல்லா பகுதிக்கும் சென்று உதவி செய்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலும் இந்த டிசாஸ்டர் நேரத்திலும் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக நீங்கள் ஆயத்தப்பட்டு உங்களுக்கு ஜபிப்பதோடு மட்டுமல்ல, அவர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறவர்கள் உதவி செய்யுங்கள். அங்கு அரசாங்கம் மிகுந்த உதவிகளை செய்கிறது, எல்லா உதவிகளையும் செய்கிறது. அவற்றுக்கு சற்று நேரம் எடுக்கும். கண்டி பகுதியில் பார்ப்பீர்களானால் அது பேங்க் மெஷின்கள் கூட போய்விட்டது. அதனாலே மொபைல் ஏடிஎம் மெஷினை வைத்து மக்கள் பணம் எடுக்கத்தக்கதாக உதவி செய்கிறார்கள். இவற்றை நான் உங்களுக்கு தரவாக சொல்கிறேன். உங்களுக்கு கட்டாயமாக அல்ல, விரும்பியபடி செய்யுங்கள். இந்த வேளையில் நாங்கள் இலங்கைக்கான விசேடமாக இலங்கைக்காக, இந்திய நாட்டுக்காக, ரட்சிக்கப்படாத மக்களுக்காக நாங்கள் ஜெபிப்பதற்கு ஆயத்தமாகிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8 மணி. எங்களுடன் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதலில் பார்ப்போம். எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி நிர்மலா மரியா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பாஸ்டர் தியாகராஜா அவர்கள் இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூரிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் காலை வேளையிலே சௌரி, அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். துபாய் தேசத்திலிருந்து சௌரி ஐரீன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். எங்களுடன் சௌரி ஜானட் கூட இணைந்திருக்கிறார். அவருடைய கணவனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் சின்ன ஒரு சர்ஜரி ஆப்ரேஷன் கூட கடந்து செல்கிறார். மிகவும் பயந்த நிலையில் இருக்கிறார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இன்றைய நாளிலே அவர் கேட்டுக்கொண்டிருப்பார். சௌரி டோலி அவர்கள் வழி நடத்துவார்கள் விசுவாசிக்கிறோம். சௌரி ஜானட் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரையும் வரவேற்றுக் கொண்டு மீதியான ஊழியர்கள் முனைவார்னு விசுவாசிக்கிறோம். இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்பினேன். ஆமேன். உங்களுடைய விலாசங்களை கேட்டிருந்தேன். சங்கமம் வானொலி கூடாக வானொலி கலண்டர் எடுத்திருக்கிறேன். அது புக் மார்க்காக, பைபிள் மார்க்காக இருக்கிறது. ஒரு சிலர் மட்டுமே நீங்கள் அனுப்பியிருந்தீர்கள். 6 பேர் அனுப்பியிருந்தீர்கள். 4 பேருக்கு நான் வெள்ளிக்கிழமை அனுப்பி கொடுத்திருக்கிறேன். பைபிள் மார்க் கலண்டரோடு வார்த்தையோடு இருக்கும். அந்த வகையில் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு மீதியானதை மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி டோலி அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை நாளை தொகுத்து வழங்குவார். சகோதரி ஜானட் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீதியான ஊழியர்களையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் சகோதரி டோலியிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லோட்டம்மா. யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இணைப்பில் இருக்கிறவர்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே இருப்பாராக. சிறிய ஜெபத்தோட ஆரம்பிப்போம். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நீங்க எங்க கூட நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பனாக எங்கள் அருகில் இருந்து ஊழியக்காரர்களை அழைத்து வந்து இளைய தேசத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு கொடுத்த அந்த மன பாரத்துக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உங்க சித்தத்தின்படி நடத்துங்க. ஜெப ஆவியின் மூலமாக ஆண்டவரே அவருக்கு ஒரு ஜெப ஆவி அபிஷேகத்தை கொடுத்து இந்த காலை நேரம் வரப்போற ஒவ்வொரு பாஸ்டர், பிரதர், சிஸ்டர் யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிற உங்க சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களுக்கென்று ஊழியம் செய்யும் பொழுதாண்டவரே நீங்க அவர்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பீர்கள். இந்த காலை நேரம் ஆண்டவரே ஜெனட் ஹஸ்பண்டுக்கான வருகிறேன். அவரை அந்த பயத்துல இருந்து எடுத்துக்கொள்ளும்படியா கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் வெலனும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். அந்த பிரதருக்கு உங்களோட சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. உங்களோட சமாதானத்தை கொடுத்து அவங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அந்த சர்ஜரி நடக்கும் பொழுது ஆண்டவரே அவருக்கு ஒன்றுமே தெரியாத வண்ணமாக அவர் உங்களுடைய அன்பில அணைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. வரப்போற யாவரையும் உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களுக்கென்று ஜெபிக்கிறதுக்கு வந்த அனைவரையும் உங்களோட கருத்துல மறுபடியும் ஒப்பு கொடுத்து உங்களை உயர்த்துவதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது நாங்க பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்களை வரவேற்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். Praise the Lord, Dolly. Praise the Lord, everybody.
சிறிய ஒரு என்கரேஜ்மெண்ட் வார்த்தையோட கொடுத்து ஒரு 3-5 மினிட்ஸுக்குள்ள இலங்கைக்கு ஒரு இளைப்பாறுதலின் சமாதானத்தையும் கத்தர் கொடுக்க வேணும் என்று ஜெபிங்க. ஜெனட் சிஸ்டர் ஹஸ்பண்டுக்கு அவனு ஜெபிங்க பாஸ்டர். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். அந்த தேசத்தை மீண்டுமாக நீர் கட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவே, உம்மாலதான் எல்லாம் ஆகும். ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மை தேடும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை தேடும் பொழுது அந்த தேசம் மீண்டுமாக ரட்சிக்கப்பட்டு உம்முடைய ஆசீர்வாதத்தோடு அந்த தேசம் மீண்டும் கட்டி எழுப்பப்பட அந்த மக்களின் மனதுகளில், இருதயங்களில் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாக, ஒன்றான மெய்த்தேவனை கண்டுகொள்ளத்தக்கதாக, கர்த்தரே மெய்யான தெய்வம் என்பதை இலங்கை மக்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனதாரரும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தை நிறைவேற்றாதிருப்பீரோ. உம்முடைய வாழ்வு அந்த தேசத்தை மீண்டுமாக வளமாக்கி அந்த மக்கள் பள்ளிய விக்கிற ஆராதனைகள், தேவனுக்கு ஒன்றான மெய்த்தவனுக்கு பிரியமில்லாத எரிச்சல் உள்ள காரியங்கள் அந்த தேசத்துல மீண்டும் வராதபடி இயேசுவே நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை நடத்துகிற ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். உடைய வசனத்தின்படி ஊழியக்காரி ஜனத்துடைய ஹஸ்பண்டின் சுகத்தை விரும்புகிற தேவன் அல்லவா நீர். இந்த மகன் வருத்தத்தோடு நோயோடு இருப்பது மக பிரியமல்ல. அந்த ஆபரேஷன்ல போகும்பொழுது உங்களுடைய கரம் கூட இருக்கட்டு. உடைய இரத்த கோட்டைக்குள்ள மகனை மூடி வைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய ஏஞ்சல்ஸை அனுப்பி அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். திகையாதே, பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னுடைய தேவன். நீ பல இடங்களில திகையாதே, பயப்படாதே. இயேசு நீர் யோசுவாவோடு கூட இருந்தது போல மகனோடு, ஜனட் ஹஸ்பண்ட் மகனோடு இருந்து அவர்களை காத்து கொள்ளும்படியாக உம்முடைய கரம் கூட இருந்து பாதுகாப்பாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி சென்றது போல அந்த மகனை நடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறேன். என்னுடைய 2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு நீர் கூடியிருந்த பெரிய காரியங்களை செய்யறதற்காக நன்றி. உம்முடைய இரத்தத்தை தெளித்து உம்முடைய இரத்த கொட்டையினால மூடி தொடர்ந்து ஒவ்வொருவரையும் பார்த்து கொள்ளும், பாதுகாத்து கொள்ளும். லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய ஊழியங்களில் உம்முடைய கரம் கூட இருக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து அவரை பலப்படுத்தினதற்காக, சுகப்படுத்தினதற்காக நன்றி. தொடர்ந்து நீர் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை ஒளிபரப்பு செய்கிற டொலிசலுக்காகவும் ஜெபிக்கிறேன். அந்த மகளோடு நீர் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இணைப்பில் இருக்கிற ஒவ்வொருவரும் இலங்கை தேசத்துல ஒரு புதிய மாற்றம், புதிய காரியங்கள், இதோ ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்ற வசனத்தின்படி புதிய காரியங்களை செய்து அந்த தேசத்தை, இலங்கை தேசம் இயேசுவின் தேசமாக மாற உதவி செய்வீராக. துதிகன மகிமை ஒன்றான மித்தவனாகிய உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. ஆமேன். கத்தருங்க கூட உங்களோட ஊழியங்களுக்கு கூட இன்னும் அதிகமா இருந்து உங்களை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர். ஆமேன். பாஸ்டர் தியாகராஜா அவர்களே அழைப்புமாக. ஆமேன், ஆமேன். நன்றி. இந்த நேரத்துக்கு
அந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் பாஸ்டர். நீங்க பாருங்க வந்து ஒரு சிறிய என்கரேஜ்மெண்ட் நம்மளோட ஜனாதிபதியின் பாதுகாப்புகளுக்கும் மக்களுடைய பாதுகாப்புகளுக்கும் அவர்களுக்கு உதவி அவர்களுக்கு ஒரு துணை கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நீங்க ஜெபிங்க பாஸ்டர். ஓகே, ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஓ மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, பிதாவே உமக்கு நன்றி 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 நன்றி. சுவாமி, எங்கள் தேசத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நாட்டு ஆண்டவரே, எங்கள் நாடு ஆண்டவரே, சுவாமி எங்கள் தேசம் என் தேசம் ஆண்டவரே. ஓ பரிதபிக்கிற இந்த நிலையில் ஆண்டவரே, என் தேசத்தின் மீது நீர் இரக்கத்தை காண்பித்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய நாட்டு ஜனாதிபதி அவருக்கு பூரணமான பாதுகாப்பை கொடுக்கும்படிக்கும் ஆண்டவரே அவர்கள் முன்னெடுத்து செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லியும் ஆண்டவரே, அதே போல் எங்கள் தேசத்தின் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நான் அந்த வேளையில ஜெபிக்கிறேனப்பா. சுவாமி, எங்கள் தேசத்தில் ஆண்டவரே சுவாமி இவ்வளவு பெரிய இழப்புகள் மத்தியிலும் வேதனைகளின் மத்தியிலும் போராட்டங்களின் மத்தியிலும் ஆண்டவரே மக்கள் இருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவரே ஜனாதிபதி ஆண்டவரே சுவாமி அவர் பூரண ஆண்டவரே சுவாமி ஒத்துழைப்போடு ஆண்டவரே எந்த இனபேதங்களும் இன்றி எல்லா மக்களுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவரே அவருக்கு தேவையான ஞானம், ஆண்டவரே அவருக்கு தேவையான ஆலோசனை, அவருக்கு தேவையான பாதுகாப்பை என் தேவன் பரலோகத்திலிருந்து தர வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கின்றேன். கர்த்தாவே அவரை பயன்படுத்துங்க, அவருடைய கரங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. என் தேசத்துக்கு நன்மை செய்யும்படிக்கு ஆண்டவரே ஒரு நல்ல தலைவனாய் தேவனால் பயன்படுத்தக்கூடிய ஆண்டவரே மக்களை நோக்கி பார்க்கக்கூடிய மக்களுடைய இருதயங்களை ஆண்டவரே மக்களுடைய வேதனை மக்களுடைய கண்ணீர் மக்களுடைய ஆண்டவரே பரிதவிப்புகளை பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாய் அந்த இருதயத்தை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ராஜாக்களுடைய இருதயங்களை மாற்றுகிற கர்த்தர் என் ஆண்டவர் அந்த மனிதனுக்கு ஆண்டவரே எங்கள் நாட்டின் ஜனாதிபதிக்கு தேவரில் பூரண பாதுகாப்பை கொடுப்பதோடு ஆண்டவரே எங்கள் மக்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு பாதுகாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிற அந்த வேளையிலே சுவாமி எவ்வளவு துன்பம் துயரம் வேதனை இழப்புகள் கண்ணீர் ஆண்டவரே சுவாமி இவைகள் எல்லா மத்தியிலும் என் கர்த்தர் என் தேசத்தின் மீது மனம் இறங்குகிறதுக்காக நன்றி. அநேகரை நீர் எழுப்பி இருக்கிறதுக்காக அநேக தேசங்களை எழுப்பி இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. சுவாமி அநேகரை கொண்டு இந்த தேசத்தை மீண்டும் கட்டி எழுப்ப போகிறதுக்காக நன்றி. எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை நாங்கள் பார்க்க போகிறோம், ஒரு பெரிய அறுவடையை நாங்கள் காணப்போகிறோம். என் ஆண்டவர் நீர் அதற்காக எல்லா காரியங்களையும் இந்த நாட்களில் செய்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தை நேசிக்க முழு உலக நாடுகளும் முன்வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் ஆண்டவரை எங்கள் தேசத்தை பார்க்காமல் போன தேசங்கள் நாடுகளும் உங்கள் தேசத்தை நோக்கி பார்க்க கண்களை திறந்து வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே சுவாமி எங்கள் தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்கள் நாட்டு ஜனாதிபதி பிரதமர் ஆளுங்கட்சி தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் இந்த தேவன் பாதுகாத்து எங்கள் தேசத்துக்கு ஆண்டவரை நன்மை செய்ய அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் செபிக்கின்றேன். அதே போல ஆண்டவரே இந்த சங்கம வானொலியை நீர் ஆசீர்வதித்திருக்கிறதுக்காக நன்றி. இதை ஆண்டவரை தேசங்களுக்கு கொண்டு போகும்படிக்கு அநேக மக்கள் மத்தியில் கொண்டு போகும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இதை நடத்துகிற அருமையான தேவ மனிதர் அந்த குடும்பம் ஆண்டவரை பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக ஆண்டவரை இந்த வேளையிலே சகோதரி ஜெனட் கிறிஸ்டனுடைய ஆண்டவரே அந்த குடும்பத்துக்காக விசேஷமாக நான் ஜெபிக்கிறேன். சுகவீனப்பட்டிருக்கிற சகோதரர் மீது உங்களுடைய தெய்வீக வல்லமை உங்களுடைய சுகமாக்குற வல்லமை இறங்கி வரட்டும் சுவாமி. என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். என் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், என் ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறவர். உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே வேதனையோடு வியாதியோடு இருப்பதை விரும்புகிற கர்த்தர் என் ஆண்டவர் உங்களுடைய பிள்ளையை இப்பொழுது தொடுவீராக. இந்த வேளையிலே உம்முடைய மகன் மீது ஆண்டவரே உம்முடைய சுகமாக்குற வல்லமை இறங்கி வரட்டும். உங்களுடைய தழும்புகளால் சுகம் உண்டு. உங்களை விசுவாசிக்கிற நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. உங்களுடைய மகனை குணமாக்குங்க, ஆசீர்வதிங்க. ஒரு கரமும் கிருபையும் அந்த குடும்பத்தின் மீது இருக்கட்டும். இங்கு ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீதும் உடைய வல்லமை தங்கட்டும். அவர்களுக்கு ஆண்டவரே உடைய தேவ ஆவியினாலும் உடைய பரிசுத்த பிரசன்னத்தால் அவர்களை மூடுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு எந்த தடையும் இந்த நெட்வொர்க் எந்த தடையும் வராதபடிக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக.
உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். நன்றி நன்றி பாஸ்டர். கத்தருங்க கூட இருப்பாராக, கத்தருங்க மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. மறுபடி சிஸ்டர் நிர்மலா அங்க இருக்கிறாங்களா? சிஸ்டர் அங்க இருக்கிறாங்களா பிரதர்? பிரதர் இல்லைங்க, வெளியே அவரு லேட் ஆகுங்க. ஓகே. நீங்க அந்த மழை திருப்பி தொடங்கி இருக்கன்னு கேள்விப்பட்டேன். அங்க ஜாத்னா பகுதி பகுதியில எல்லாம் ரொம்ப மழை திருப்பி ஆரம்பிக்கிறன்னு கேள்விப்பட்டேன். கத்தர் நிப்பாற்ற வேணும், அங்குள்ள மக்களை பாதுகாத்து ஓகே சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. சூத்திரப்பா, எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை முது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. நாள் முழுவதுமாய் நீர் கிரியை செய்வீராக, உமது அன்பின் கரத்திலே எங்களை வழி நடத்துவீராகப்பா. இந்த நாளிலே நாங்கள் ஒரு மனதோடு கூடிய இனங்களுக்காகவும் மற்ற தேசங்களுக்காகவும் திறப்பிலே நின்று ஜெபிக்கின்ற வேளையிலே ஆண்டவராகிய தேவரீர் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்ட தேவன் நீர் பதில் கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்போது கூட கர்த்தாவே கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு சோத்திர. ஆண்டவரே, இலங்கையிலே யாழ்ப்பாணம் போன்ற இடங்களிலே மறுபடியுமாய் மழை வரும் என்ற ஒரு செய்தியை நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவராகிய தேவன் நீர் அந்த மழைகளை எல்லாம் தடுத்து நிறுத்தி ஆண்டவரே, இப்போது பெய்த மழையினாலே ஏற்பட்ட சேதங்கள் எல்லாம் அவைகள் எல்லாவற்றையும் நீர் சீர்படுத்துவீராக அப்பா. வயல் நிலங்களும் ஆண்டவரே வீடுகளும் இழந்து அப்பா தவிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு எல்லா காரியங்களையும் நீர் சீர்படுத்துவீராக ஜெபிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் முன் வந்து அந்த தேசத்திற்காக உதவி செய்ய அவர்களுடைய கரங்களை நீட்டுகிறார்களோ அவர்களுடைய கரங்களை எல்லாம் ஆண்டவராகிய தேவன் நீ நிரப்பி வானத்து பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாதபடி ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி எல்லா தேவைகளையும் நீ சந்தித்த அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய மொத்த காரியத்தை ஆண்டவரே எல்லா நீட்சியும் கர்த்தர் நீ சந்திக்க முடியாது உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இன்னொரு போதும் அந்த தேசம் மழையினாலே ஆண்டவரே சேதமாகாதபடிக்கு அப்பா உமது ஆசீர்வாத கரம் இலங்கை மேலே அமரட்டும். எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. உண்மை அறியட்டும். அந்த விக்கிரகங்களை எல்லாம் விட்டு உண்மையான தேவன் என்று அறிந்து கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு இரக்கத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. இப்போது ஏற்பட்டதுதான் அந்த புயலினாலே ஆண்டவரே அநேக வீடுகளும் மரணங்களும் ஆண்டவரே இன்னும் எத்தனை பேர் காணவில்லை என்ற செய்தி ஒன்று இருக்கிறது அப்பா. வீடுகளை இழந்து சத்திரங்களிலும் கோவில்களிலும் ஸ்கூலிலும் தங்கி இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு அப்பா நீர் துணையா இருங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நானே என்று சொல்லி இருக்கிறீரப்பா. உமதானிப்பா இந்த கரத்தினால அந்த பிள்ளைகள் எல்லாம் தாங்குங்க. அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் நீங்க பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்கும்படியா உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அந்த தேசத்தை ஆளுகை செய்கிறதான எல்லா அதிகாரிகளுக்கும் நல்ல ஞானத்தை கொடுங்க. இந்த வேளையிலே அந்த மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும், எவைகளை கொடுக்க வேண்டும் என்ற ஞானத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு சேர வேண்டியவைகள் எல்லாம் நேர்த்தியாய் கடந்து சென்று அவர்களை அடைய கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. நீர் கண்மலை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தராகிய தேவரீர். நீ தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனா இருக்கிறீர். ஒரு வல்லமையான கரம், பலம் கொண்ட கரம், செங்கடலை 2ஆய் பிரித்த கரம், அந்த கரம் இப்போது இலங்கைக்கு நேரே நிற்கட்டப்பா. அங்க ஒரு பாதுகாப்பு கொடுங்கப்பா. ஏற்கனவே அவங்க நொந்து மடிந்து இருக்கிற அந்த காரியத்திலே அப்பா அப்படியே நிறைய பேரும் மறித்திருக்கிற அந்த வேலையிலே கர்த்தர் நீங்க உதவி செய்து நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்களுக்கு வேண்டிய எல்லா காரியமும் இந்த நாளிலே கிட்டட்டும். நல்ல ஒரு சுகத்தை பலத்தை நீர் கட்டளையிடுவீராக அப்பா. உமக்கு சோத்திரம். மற்றபடியாய் கூட ஆண்டவரே இந்த வேலையிலே ஜானெட்டுக்காய் ஜெபிக்கணும் கர்த்தாவே. அவருடைய கணவனுக்காய் விசேஷமாய் உமது பாதத்திலே வருகிறோம். இந்த மகனுக்கு இருக்கிறதான எல்லா பயத்தின் ஆவியை தேவரே நீர் விலக்கி அந்த அறுவை சிகிச்சைக்கு தயார்படுத்துங்கப்பா. ஏற்கனவே நீர் முதல் பரிகாரியாகிய தேவன் நீர் முதலே ஏதன் தோட்டத்திலே
ஒரு ஆபரேஷன் செஞ்சிருக்கிறீர். நீர் அந்த இடத்துல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க கடந்து செல்லுங்க. நீங்க போய் அந்த மகனுக்கு தைரியப்படுத்துங்க. முதல்ல உமது கர்த்தாவே முதல் மார்பில் அந்த மகனை அணைத்து கொண்டு ஒரு நல்ல ஒரு தைரியத்தை கொடுத்து அந்த டாக்டர்ஸ்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து சுகபத்திரமாக அந்த ஆபரேஷன் செய்து மகன் வீட்டுக்கு வரவும் ஆண்டவரே ஒரு சாட்சியின் மகனாய் நிறுத்துங்க அப்பா. அப்படியாக அந்த குடும்பத்துக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க, வார்த்தைகளை அனுப்பி அவர்களுக்கு கர்த்தாவே வேண்டிய எல்லாவற்றையும் நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. அப்படியாக கூட ஜானட்டையும் இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறோம். தன் கணவனுக்கு இப்படியாக ஆபரேஷன் நேரத்திலே இந்த மகளுக்கும் தைரியம் கொடுங்கப்பா. கணவனுக்கு வேண்டிய எல்லா ஊழியங்களை செய்ய இந்த மகளை நீங்க பலப்படுத்துங்க. பிள்ளைகளுக்காக வருகிறோம், மகனுக்காகவும் கர்த்தர் நீர் இவர்களையும் ஆசீர்வதித்து இவர்களும் தன் தகப்பனுக்கு ஒரு ஆறுதலா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆறுதலின் தேவன் நீர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபிக்கிற இந்த ஊடகம் ஆண்டவரே அப்பா உமது வருகைக்கு எல்லா மக்களையும் ஆயத்தப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். அதற்கு என்னென்ன தேவையோ அவைகள் எல்லாவற்றையும் தேவன் நீர் இந்த ஊடகத்துக்கு நீர் கொடுத்து ஆசீர்வதிங்க அப்பா. அநேகரை உருவாக்கி அப்பா உமது வருகையிலே அவர்கள் எல்லோரும் காணப்பட செய்யறத இந்த சங்கமம் ஊடகத்தை தேவரையை நீர் ஆசீர்வதித்து பிறகு செய்யுங்கப்பா. இதனை நடத்துகிறதால தேவதாசன் லெஸ்லி ஐயாவையும் அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள், சொந்த ஜனங்கள் எல்லோருமாய் உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவர் இவர்களை எல்லோருமாய் பாதுகாத்து விசேஷமாய் நல்ல ஒரு சுக பலனை ஆரோக்கியத்தை நீர் கட்டளிடும்படியா ஜெபிக்கிறோம். மற்றபடியாக கூட இணைந்து பணிபுரிகிற சகல ஊழியர்களையும் உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஊழியர்களையும் தேவரையும் நீர் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குறதான டாலி சிஸ்டரையும் உடைய கணவன் மகனையும் தேவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஊழியம் செய்கிற பிள்ளைகளை தேவன் நீர் ஒருபோதும் வெட்கப்படுத்தாதபடிக்கு எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மற்றபடியாக கூட ஜெப முடிவிலே இந்தவரே சோத்ராப்பா அந்த மகள் ஏமி புஷ்பராஜ் அவர்கள் ஜெபிக்கின்ற வேலையிலே கர்த்தாவே அந்த மகளையும் அப்பா நீங்க ஆசீர்வதிங்க, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க, மகளுடைய எல்லா தேவைகளையும் ஆசீர்வதித்து நல்ல பலனை கட்டளையிட்டு குடும்ப ஊழியர்களை எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபித்த யாவருக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் மது கரத்திலே ஒப்பு கொடுக்குறப்பா. நீங்க தான் பொறுப்பெடுத்து எல்லாரையும் வழி நடத்துங்க. எல்லா துதிகான மகிமை யாவற்றையும் ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமென், 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 ஆமென். நன்றி சிஸ்டர், நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமென். பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, கர்த்தராலும் மட்டுமே சகலதும் அவருடைய பரிசுத்தமான ஆவியின் மூலமா கர்த்தர் இலங்கை தேசத்தை நடத்துவாராக. நன்றி. இப்ப ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ சிஸ்டர். ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். இப்ப சிஸ்டர் ஐரின் அவர்களை அழைப்போமாக. சிஸ்டர் ஐரின். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்க எப்பொழுது அங்க உள்ள சபைகளுக்கு ஜெபிங்க. சபை மக்கள் தளர்ந்து போகாத வண்ணமாக கர்த்தர் அவர்களை கட்டி எழுப்ப வேணும். இந்த கடைசி நாளத்துல சபைகள் வளர வேணும், சபையில புதிய ஆத்துமாக்கள் சேரணும், புதிய ஊழியக்காரங்க சேரணும். அதுகளுக்கு ஜெபிங்க சிஸ்டர். கர்த்தர் சபையை கட்டி எழுப்ப வேணும்ன்றதுக்கு அந்த சபை அங்க உள்ள சபைகள் உள்ளவர்கள் தளர்ந்து போகாம இருக்கணும் என்று ஜெபிங்க. ஓகே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி அன்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நன்றியோடு கூட துதிக்கிறோம். அந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்களையும் பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இலங்கை தேசத்துல இருக்கிறதான கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு திருச்சபைகளையும் அது கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஊழியர்கள், சுவிசேஷர்கள், மிஷனரிகள் எல்லாரும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே.
நாட்களிலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஞானத்தங்களுடைய நிமித்தம் கர்த்தாவே அப்பா அவர்கள் அதிகமான சோர்வுடன் இருக்கிறாங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை அப்பா ஊழியர்களுக்கு வேண்டிய நல்ல பலத்தை சரீர சுகத்தை ஆரோக்கியத்தை தேவன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரை அப்பா சோர்வை கொண்டு வருகிற எல்லா தைரியங்களையும் தேவன் நீங்க எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரை அப்பா அந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பா அந்த கடைசி நாட்கள்ல நாங்க வந்திருக்கோம் என்று இந்த ஜனங்களை உணரத்தக்கதான உணர்வுகளை தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை அப்பா கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிப்புக்குள்ள வர தேவன் உதவி செய்ய தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை இந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை அநேகர் கர்த்தாவே இலங்கை தேசத்திலே அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம் நீங்க ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை அப்பா தேசத்திலே ஊழியங்கள் பெருக செய்ய தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை அப்பா எத்தனையோ கர்த்தாவே அப்பா ஆலயங்கள் எல்லாம் இடிந்து போயிருக்கிறது கர்த்தாவே அப்பா அதெல்லாம் கட்டுற வேலைகளை தேவன் ஆரம்பித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை திருச்சபைகளை கட்டி எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை அநேக ஊழியர்களை எழுப்புங்க தகப்பனே அப்பா இலங்கை தேசத்திலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை அப்பா ரட்சிப்பு உண்டாக தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை அப்பா அறியாத ஜனங்களுக்கு உடைய வார்த்தைகள் சென்றடையத்தக்கதான வழிகளை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரை சுவாமி கர்த்தாவே முக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே அப்பா தேசத்திலே ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா உம்முடைய அறியாத ஜனங்கள் கர்த்தாவே எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே அப்பா வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே உமக்கென்று எழும்பி நிற்க தேவன் உதவி செய்ய அவங்களுடைய இருதயங்கள் எல்லாம் பேசுங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா சோர்ந்து போகாத படிக்க கர்த்தாவே அந்த பிள்ளைகளை உற்சாகமாய் உம்முடைய ஊழியத்தை செய்ய செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை அப்பா அந்த நாட்களிலே அநேக தேவைகளோடு இருக்கிறாங்க தகப்பனே அந்த தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்தித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரை அப்பா இலங்கை தேசத்திலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை விக்கிர கோட்டைகளை தேவன் அழிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை அப்பா அந்த விக்கிரங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை அப்பா குருக்கள் கர்த்தாவே பூசாரிகள் கர்த்தாவே இன்னுமாய் கர்த்தாவே ஜோசியம் பேசுகிறவர்கள் கர்த்தாவே இவர்கள் எல்லாரும் தேவன் நீங்க தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவர் அப்பா அந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பா சுவிசேஷங்கள் குறைவாக இருக்கிறது கர்த்தாவே அநேக சுவிசேஷங்களை தேவன் தேசத்திலே எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை சுவிசேஷம் சொல்ல போக முடியாத படிக்க இருக்கிற எல்லா தடைகளையும் தேவன் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை அப்பா ஒவ்வொரு சபைகளுக்கும் கர்த்தாவே புதிய ஆத்மாக்கள் வரக்கூடியதாய் தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை தேவன் நீங்க அழைத்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை கர்த்தாவே அப்பா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கூட கர்த்தாவே இந்த நாட்களில பின்னாற்றத்திலே போய் கொண்டிருக்கிறாங்க தகப்பனை அப்பா எல்லாரும் அழைத்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா அந்த கடைசி நாட்களிலே நாங்கள் இருக்கிறோம் என்ற ஜனங்களுக்கு தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை கொள்ள கர்த்தாவே அப்பா உங்களுடைய வருகையில் செல்லத்தக்கதான வழிகளை இந்த ஜனங்களுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா நன்றி செலுத்துகிறேன் தகப்பன அப்பா தேசத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொரு திருச்சபைகள் போதவர்கள் ஒவ்வொருவரும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தாவே கண்டு எழும்பி நிற்க தேவன் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை எல்லா குறைவுகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா நன்றி செலுத்துகிறேன் தகப்பன ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சுவாமி அப்பா சங்கம் கருத்தில் ஒப்பு கொடுக்கிற இதுல கடமை புரிகிறதான ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் பிள்ளைகள் ரட்சிப்படைய தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம் அப்பா இந்த இன்டர்நெட் தடைகளும் வராத படிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா இதுல வேலை செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க தகப்பனே. ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கொடுக்க போறதுக்காக செலுத்துகிறேன். ஜெபித்த ஒவ்வொருவரையும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். நன்றி சிஸ்டர், நன்றி. God bless you. உங்களுடன் கர்த்தர் கூட இருப்பாராக. நன்றி. God bless you. ஆமென் ஆமென். நன்றி மறுபடியும் sister, உங்களோட கூட. நாங்கள் பாஸ்டர் டொனால்ட் அவர்களை வரவேற்போமாக. Brother Donald. Oh, praise the Lord. Praise the Lord. Praise the Lord, praise the Lord. Praise the Lord, brother. நீங்க உங்கள் தேசத்து மக்கள் இந்த 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 சூழ்நிலையின் மூலமாக விபத்தப்பட்டு கொண்டிருக்காங்க. டாக்டர்ஸ் எல்லாம் எல்லா தேசத்துல இருந்து ஃபர்ஸ்ட் எய்ட் அனுப்பப்படுகிறது. அவர்களுக்குள்ள ஒரு பாதுகாப்பு கொடுத்து இந்த மக்களுக்குள்ள ஒரு பெரிதான ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுக்கணும்னு சொல்லி ஜெபிங்க brother. அன்பும் கிருபையும் இந்த பிதாவே, இந்த தேவனே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேனப்பா. இலங்கை தேசத்தை பொறுப்புங்களப்பா பிதாவே. கல்வாரியின் பரிசுத்த இரத்தத்தாலே தேவனே அங்குள்ள மக்களை மூடிக்கொள்ளுங்களா பிதா. தேவனே இந்த தீகளோ சோதனைகள் நோய் வியாதிகள் அணுகாதபடி ராஜாவே அவளை மன்னிங்கப்பா பிதாவே. பாவ சமக்கிரமங்களை மன்னிந்தவன் பிதாவே. நீங்கள் மன்னிக்கிறதவன் மனதிருந்தவன் பிதாவே. கிருபைந்தவன் அப்பா. நம்முடைய கிருபை கரம் தேவனே யார் யார் நோய் வியாதிகளோடு வேதனையோடு கண்ணீரோடு ஜீவனும் குணப்படுத்துங்கப்பா. யார் யார் தேவனே வேதனை பிதாவே தேவனே உங்க பிதாவே ராஜாவே தேவனே நன்றி ராஜாவே. உங்களுடைய தளம் நான் சுகம் கொடுத்தேன் என்று வாக்களித்த தேவன பிதாவே. தேவனே உங்களுடைய விசுவாசத்தினால நமக்கு சத்திய வார்த்தை செய்யுங்கப்பா பிதாவே. கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. ஆவிய ஊற்றுவேன் பிதாவே. பிதாவே தேவனே அப்பா ராஜாவே எங்கள் தேசத்திலே தேசத்து மக்கள் ரட்சிக்கப்பட சித்தம் பிதாவே. அனைவரும் சித்தவன் தேவனே அப்பா. கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. கிருபை செய்யுங்க பிதாவே. நாம் சேர்ந்து வழியாக அரசாங்கத்தை எந்தவித உதவி செய்ய கிருபை செய்யுங்கப்பா. கிருபை செய்யுங்க கிருபை செய்யுங்க அதிகாரிகள் ராஜா. நன்றி நீங்க சொல்லாக வந்தவரே கிருபை செய்யுங்கப்பா. மன்னிங்கப்பா பிதாவே. மன்னிங்கப்பா சமக்கிரமங்கள் தெற்க பள்ளிகளை மன்னிங்க என்றவனை பிதாவே. நன்றி ராஜாவே. உங்களுடைய ஆவிய ஊற்றி தேவனை இந்த தேசத்து மக்கள் செய்யுங்கப்பா பிதாவே. தேவையில சிந்திங்கப்பா பிதாவே. உங்களுடைய விசுவாசிகளை ஐக்கியத்தோடு தேசத்துக்கு கிருபை செய்யுங்கப்பா பிதாவே.
நன்றி ராஜாவே, நன்றி. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டு உம்முடைய மக்கள் அந்த தேசத்துக்கு, இலங்கை தேசத்துக்கு சேவத்தை பிதா. நன்றி என் தேவனே, சுவஸ்தம் ஐயா. அதே போல் தேவனே ஜன சிஸ்ட பிதாவே, ராஜாவே, ராஜாவே என் தேவனே பிதாவே, இந்த இடத்தை பிதாவே, நன்றி ராஜா. செய்யும் பிதாவே, உங்களுடைய ராஜாவை நீங்க நன்றி அப்பா பிதாவே, நன்றி அப்பா பிதாவே, நன்றி ராஜாவே. எனக்கு நன்றி அந்த காலத்தில் நன்றி ராஜாவே. செய்யும் ஆசீர்வதிக்க கிருபை செய்யுங்கப்பா பிதா. நன்றி என் தேவனே, சுவஸ்தம். நன்றி ராஜா. எல்லா வேண்டுகோள், விண்ணப்பங்கள், ஜபங்கள், ஸ்தோத்திரங்கள் யாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆமேன் பிரதர், ஆமேன். நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் உங்க கூட இருப்பாராக. உங்களையும் கூட ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரதர், இப்பொழுது நாங்க சிஸ்டர் வினோ பிரேசலா சிஸ்டர், உங்களை அந்த கடைசி டைம் எனக்கு அது யாருன்னு தெரியல, மன்னிக்க. உங்களை கூப்பிடையில முதலே நன்றி. நீங்க எப்பொழுது இந்த சங்கம் வானொலியில இருக்கிறவர்களுக்காக ஜபிங்க. அந்த ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் பேசி இலங்கை தேசத்துக்கு உதவி செய்வதற்கு கர்த்தர் சிறு கூட்டத்தை எழுப்பவன்னு சொல்லி ஜபிங்க. உங்களுக்கு உதவி சிஸ்டர் கொன்சி இணைந்திருக்கிறார் துபாயில இருந்து. அம்மாவும் இணைந்திருக்கிறார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ பிரதர். எனக்கு என்னத்துக்காக ஜெபிக்க சொன்னீங்க, ஒருக்கா திருப்பி சொல்ல முடியுமா சிஸ்டர்? இந்த ஆன்லைன்ல இருக்கிற இந்த சங்கம் வாழ இருக்கிற ஊழியக்காரங்களுக்கான ஜபிங்க. அவங்க கத்தர் சித்தத்தின்படி இலங்கை தேசத்துக்கு உதவி செய்வதற்கு கத்தர் அவர்களோட கூட பேசணும்னு ஜபிங்க. ஆண்டவரே, மகா அன்பு இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே, இறைவா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த கிழமையின் முதல் நாளை ஆண்டவரே எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நீங்கள் எங்களை காண்கிற தகப்பன் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை அப்பா ஜீவனோடு எழுப்பி ஆண்டவரே, இம்மட்டுமாக இந்த நிமிடமாக நீங்கள் எங்களை காத்து வருகிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நம்பி ஓடோடி வருகிற பிள்ளைகளை நீங்கள் புறம்பே தள்ளாத தகப்பன் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, எங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எங்களை பாதுகாத்து அப்பா நீங்கள் நடத்துகிறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பாடுகள், எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ பிரச்சனைகள் வந்த வேளையிலும் என் தகப்பனே கர்த்தாவே, நீங்கள் அனைத்து பாதுகாத்து அப்பா இந்த வருடம் பூராகவும் எங்களை காத்து வருகிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வருடத்தின் மாதத்தின் கடைசி மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே ஆண்டவரே, உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. எத்தனையோ அனர்த்தங்கள் அப்பா உலகில் நடக்கிற எத்தனையோ அனர்த்தங்கள் மத்தியிலும் தகப்பனே, எங்களை நீங்கள்
மூடி மறைத்து காத்திருக்கிறீங்கள் ஐயா. உமது கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கத்தாவே என்ற நாளிலும் ஆண்டவரே இந்த சங்கம வானொலியை தந்து ஆண்டவரே அப்பா இந்த இடத்திலே எங்களை கூட்டி வந்து ஜெபிக்க வைத்திருக்கிற அன்புக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கத்தாவே இந்த சங்கம வானொலியின் ஊடாக தகப்பனே எத்தனையோ மக்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. தேவனே இந்த சங்கம வானொலி ஆண்டவரே எல்லோருக்கும் ஒரு அப்பா எடுத்து காட்டாகவும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கை இடுகிறதாகவும் ஆண்டவரே அப்பா இருக்க வைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியின் இந்த ஊழியக்காரன் ஆண்டவரே எத்தனையோ உதவிகளை செய்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கையிட ஓடி செய்கிற ஊழியத்தை அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. தேவனே இந்த ஊழியங்கள் எந்த குறைவும் இல்லாதபடி என் தேவனே நிறைவாக நடக்கும்படி எந்த ஒரு சத்துருவானவன் இந்த ஊழியத்துல கை போடாதபடி இந்த சகோதரின் குடும்பத்தை அப்பா சீரழித்து போடாதபடி என் தகப்பனே இந்த குடும்பத்தை அக்கினி மதிலால மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே உம்மை நம்பி ஆண்டவரே தகப்பனே உம்மை நம்பி ஓடி வருகிற பிள்ளைகளை வெட்கப்பட்டு போக விடமாட்டீங்கள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே உம்மை நம்பி இந்த சகோதரன் இந்த ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறதை காண்கிறீங்கள் ஆண்டவரே. இந்த சகோதரன் வெட்கப்பட்டு போகாதபடி எந்த ஒரு சத்ராதியும் இந்த சகோதரனை அப்பா வஞ்சித்து போடாதபடி தகப்பனே காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே இன்றைய நாளிலும் ஆண்டவரே என்னுடைய ஜெப குறிப்புகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே இந்த சங்கம வானொலிக்காக சகோதரி ஜெபிக்கும்படியாக கேட்டிருந்தா ஆண்டவரே தகப்பனே ஆம் தேவனே திரும்பவுமாக ஆண்டவரே அப்பா இந்த சங்கம வானொலியை நீங்கள் தொட்டு பலப்படுத்துங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே இந்த சங்கம வானொலியில வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் நீங்கள் காண்கிற தேவன் ஆண்டவரே. ஒவ்வொருவரின் இருதயங்களை அறிந்த தகப்பன் ஆண்டவரே. கர்த்தாவே அவர்களின் என்னென்ன தேவைகளிலோ என்னென்ன காரியங்களினால் இந்த சங்கம வானொலியினூடாக அப்பா ஜெபிக்க வந்திருக்கிறார்களோ தகப்பனே கர்த்தாவே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. இவற்றை எல்லாவற்றையும் நிறைவாக்குற ஒரே சர்வ வல்ல தேவன் நீங்கள் மட்டுமே ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே இவர்கள் ஒவ்வொருவரின் தேவைகளை சந்தித்து அப்பா இவர்களுக்கு நேரிட்ட எல்லா பாவ சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஆண்டவரே சுக பலனை கொடுத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே அப்பா இந்த வானொலியில அப்பா கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் மீதும் உம்முடைய கரம் கூட இருப்பதாக ஆண்டவரே. எந்தெந்த சகோதரிகள் அப்பா வேதனையோடும் கண்ணீரோடும் அப்பா தகப்பனே தத்தளித்து கொண்டு இருக்கிறார்களோ தகப்பனே அவர்களை ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே அவர்கள் செய்த எல்லா தவறுகளையும் அப்பா அவர்கள் செய்த எல்லா பாவ சாபங்களையும் மன்னித்தேன் தேவனே. அவர்களை உங்கள் பிள்ளைகளாக அணைத்து ஆண்டவரே உம்முடைய போர்வெளிக்குள்ள மூடி மறைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்மால் முடியாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் ஒருவரே தேவன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நீர் ஒருவரே உண்மையான தேவன் என்று அறியும்படியான கிருபை கொடுங்க ஆண்டவரே. அறியாமல் நடக்கிறார்கள் ஆண்டவரே. அறியாமல் வழிதவறி செல்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா தகப்பனே நீங்கள் அறியாமல் அப்பா வழிதவறி சென்ற ஆடுகளை நீங்கள் ஒரே பாதையில் மேய்த்த தகப்பன் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே. நீங்கள் ஒரே பாதையில் எங்களை மேய்த்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே நாங்கள் அறியாத பாதைகளில் செல்லாதபடி தகப்பனே கர்த்தாவே தீங்கான வழிகளில் நடக்காதபடி எங்களை காத்து நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே இந்த வானொலியினூடாக ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் என் தேவனே அப்பா தகப்பனே அப்பா யாருக்கு என்னென்ன தேவைகள் என்னென்ன உதவிகள் என்று அறிந்து ஆண்டவரே அப்பா தகப்பனே அவர்கள் யாவருக்கும் உதவி செய்யும்படியான கிருபை கொடுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே உம்முடைய வசனத்தை வார்த்தைகளை தகப்பனே மற்றவர்களுக்கு அறிக்கை இடுகிற
பிள்ளைகளாக தகப்பனே இருதயத்துல இருக்கிற இன்னும் அதிகமான வாஞ்சையை இன்னும் அதிகமாக ஊற்றுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. இந்த வானொலிக்கு பெறாத இந்த சங்கம வானொலியில வந்து அப்பா ஜெபிக்க முடியாமல் தடை செய்து வராமல் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே இந்த காரணங்களினால் தடைகளாக இருக்கிறதோ தகப்பனே, இந்த தடைகளை எல்லாம் நீக்கி போட்டு அப்பா திரும்பவுமாக இந்த இடங்களில் வந்து ஜெபிக்கும்படியான கிருபை கொடுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நீர் ஒருவரே தேவன் ஆண்டவரே. உம்மை எல்லாமல் எங்களை மேற்கொள்ள யாரும் முடியாது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை கொண்ட நாமத்தினால ஜெபம் கேட்டு நிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் யூ. உங்களோடையும் கர்த்தர் கூட இருந்து உங்களோட ஊழியம் நீங்க செய்யற சகலதையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, நன்றி. காட் பிளஸ் யூ. இப்பொழுது கன்சி அழைப்போமா? கன்சி சிஸ்டர் கன்சி. சிஸ்டர் மன்னிக்க, நான் உங்களை நீங்க தான் முதலே வந்தீங்கன்னா எங்க விட்டுட்டேன் யாருன்னு பார்த்து கொண்டிருந்தேன். ஓகே, நீங்க பாருங்கள் வந்து இந்த ஆன்லைன்ல இருக்க தடைகளும் ஆன்லைன்ல ஊழியங்கள் நித்திய வெளிச்சம் சங்கம் வானிலையும் காலை மாலை எல்லாத்திலையும் நடத்துக்கிற ஊழியங்களுக்கு ஜபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக. அவருக்கு ஒரு என்னை நோக்கி கூப்பிடு, நான் நீ அறியாததும் எட்டாதமான பெரிய காரியங்களை செய்ய வல்லவர்ல தேவனுக்கு நன்றி செலுத்து. அவருடைய வாக்கு தத்துவத்தின்படி கர்த்தர்களுக்கு அற்புதங்கள் செய்வதற்கு ஜபிங்க சிஸ்டர். ஆமீன். இரக்கத்தில் ஐஸ்வர்யமல்ல அன்பான பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நன்றியோட ஸ்துதிக்கிறேன் அப்பா. இந்த நல்ல நேரத்திலே கூட அப்பா இந்த சங்கமம் வானொலியை உம்முடைய அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தேவரீர் இந்த வானொலியின் ஊடாக அநேகர் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறாங்கப்பா. அப்பா இயேசுவின் அன்பு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது தகப்பனே. இதற்கு விரோதமா எத்தனையோ தடைகள் சில நேரங்கள்ல இந்த இணைப்புல இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இணைப்புல தடை வருகிறது, இன்டர்நெட் தடை வருகிறது, போன் தடை வருகிறது, பலவிதமான தடைகள் அப்பா. அப்பா இந்த இடத்துல தேவ ராஜ்யம் கட்டப்படுகிறதப்பா. அந்த ராஜ்யத்தை உடைப்பதற்காக சத்துரு பல வழிகளில் போராடி கொண்டிருக்கிறான் அப்பா. இந்த போராட்டத்துல எங்கள் அப்பா இந்த சங்கமம் வானொலி குடும்பம் ஜெயிக்கட்டும் அப்பா. இவர்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரே தேசத்தை அசைக்கிறதாக இருக்கிறதப்பா. ஆண்டவரே கடந்த நாட்களில் இலங்கையில் ஆண்டவரே எவ்வளவு பெரிய ஒரு தாக்கம் ஏற்பட்டு ஆண்டவரே இந்த இடத்துல பாரத்தோடு அநேக பிள்ளைகளுடைய ஜெபங்கள் எங்கள் தேசத்துல கிரியை செய்த ஆண்டவரே நிறைய நன்மையான காரியங்கள் நடந்திருக்கிறதப்பா. ஜெபத்தின் ஒளியானது மரணத்துல நிறைய பேர் மறிக்காதபடி ஜீவனை காத்தீங்க ராஜா. அப்படி நிறைய நன்மைகள் நடக்கிறது, குடும்பங்கள் ரீதியாக நன்மைகள் நடக்கிறதப்பா. அப்பேற்பட்ட இந்த இணைப்புக்கு விரோதமாய் 4 பக்கமும் சத்துரு செயல்பட்டு பிள்ளைகளை சோர்வடைய செய்கிற காரியங்களை நீர் எடுத்து போடுவீராக. உற்சாகமா இந்த இணைப்புல பிள்ளைகள் இணைந்து கொள்ளட்டும் ராஜா. உற்சாகத்தின் ஆவியை ஊற்றுங்க, ஜெபத்தின் ஆவியை ஊற்றுங்க, மன்றாட்டின் ஆவியை ஊற்றுங்கப்பா. வந்தவர்கள் ஆத்தும பாரத்தோடு இந்த இடத்துல இணைந்து கொள்ளட்டும் ராஜா. ஏனோ தானோ என்று அல்லாதபடி உண்மை பார்க்கிற பிள்ளைகளா இருக்கட்டும் ராஜா. இணைப்பை இன்னும் பெருக செய்யுங்க ஆண்டவரே. இந்த சங்கமம் வானொலியின் ஊடாக பகிரப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தைகளும் வெறுமையாய் திரும்பி வரக்கூடாதப்பா. எங்கெல்லாம் அந்த செய்தியை கேட்கிறாங்களோ அவர்கள் மத்தியில அப்பா சுவிசேஷம் சென்றடையணும் ஐயா. இன்னும் அநேகர் இந்த சங்கமம் வானொலி நிகழ்ச்சிகளை கேட்கட்டும் ராஜா. கேட்பவர்கள் பெருகட்டும் ராஜா. அப்பா எங்கெல்லாம் தேவனுடைய சத்தியம் அறியாமல் இருக்கிறதோ அந்த இடங்களுக்கெல்லாம் இந்த வானொலி அழைப்பை கொடுங்க, அந்த வானொலியை கேட்கிற உணர்வை கொடுங்கப்பா. பேஸ்புக் ஊழியங்கள், வாட்ஸ்அப் ஊழியங்கள், அதே போல யூடியூப் ஊழியங்கள் அப்பா, நேரலை ஊழியங்கள் அப்பா எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா இடத்திலையும் பார்வையாளர்கள் பெருகட்டும் ராஜா, கேட்பவர்கள் பெருகட்டும் ராஜா. இன்னும் அப்பா பல திட்டங்கள் தீர்மானங்கள் அப்பா ஆண்டவரே 2026ஆம் ஆண்டு முதல் காலத்துல ஆண்டவரே பெரிய பெரிய புதிய மாற்றங்களை கொடுங்க. வானொலியினூடாக புதிய திட்டங்கள் தீர்மானங்கள் புதிய தரிசனங்களை கொடுப்பீராக. புதிதான பாதைகளை திறப்பீராக. என்னென்ன காரியங்கள் இவ்வளவு காலம் செய்ய வேண்டும் என்று ஐயா அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அருமையான லிஸ்ட் ஐயா, பல திட்டங்கள் தீர்மானங்கள் எடுத்திருக்கலாம். இதை எப்படியாவது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நினைத்திருக்கலாம் ராஜா. அவை எல்லாம் தடைகளா இருக்கிறதா? இந்த புதிய ஆண்டு தொடங்கும் பொழுது ராஜா அந்த பழைய அவர் எடுத்த தீர்மானங்கள், அவர் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ எல்லா காரியங்களும் நிறைவேற்றப்படணும் அப்பா.
ஊழியத்தின் எல்லைகள் பெருகட்டும் ஐயா. 24 மணித்தியாலம் தடை இல்லாமல் ஊழியம் பெருகட்டும் ராஜா. இந்த ஊழியத்தை எடுத்து நடத்துவதற்கு பொறுப்பாளர்கள், கோஆர்டினேட்டர்ஸ் ஆண்டவரே அப்பா, அப்பா எல்லா செய்திகளையும் பிரிக்கிறவர்கள் ஆண்டவரே, செய்தி தொகுப்பாளர்கள், இன்னும் பலவிதமான வேலை திட்டங்களை செய்வதற்கு உற்சாகமான வீரர்களை எழுப்பி தருவீராக. தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியத்தை செய்வதற்கு வேலைக்காரர்கள் தேவையா இருக்கிறதப்பா. அந்த வேலைக்காரர்களை எழுப்பி தரும்படியாய் செபிக்கிறேனப்பா. இங்க வருகிற யாருமே வெறுமையாய் போக கூடாதப்பா. நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு போகட்டும் ஐயா. எல்லா விதமான தடைகள் நீங்கட்டும், எல்லைகள் விஸ்தாரப்படட்டும். கர்த்தாவே உம்மை நம்புகிறோம் ராஜா. என்னை நோக்கி கூப்பிடுகின்ற சத்தத்தின் படியாக உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் வெட்கமடைய கூடாதப்பா. வந்து கூப்பிட்டவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் ராஜா. கரங்களை விரித்து கேட்பதற்கு எல்லாவற்றுக்கும் நீர் பதிலை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. தடைகளை எடுத்து போடுங்க. கிறிஸ்துமஸ் நாட்களில நிறைய காரியங்களை செய்ய நினைத்திருக்கலாம், அநேக சிறுவர்களை உற்சாகப்படுத்த நினைத்திருக்கலாம். ஆண்டவரே அவை எல்லாவற்றையும் கர்த்தர் அப்பா ஒழுங்காக நீங்க நேர்த்தியாக செய்து முடிக்கும்படியாக செபிக்கிறோம்ப்பா. ஊழியத்தை பொறுத்துடுங்க ஆவியானவர். இந்த இடத்துல நீர் அசைபாடுவீராக. ஊழியத்துல ஆவியானவர் உம்முடைய வருகை இணைந்திருக்கட்டும் ராஜா. போன் மூலமாக அப்பா எல்லா சமூகத்துல எல்லா இணையதளங்களினூடாக ஆவியானவர் செயல்படுவீராக. இணையதளங்களை முடக்குகிற ஆவிகள், இணையதளங்களில் அப்பா சவுண்டை கேட்க சவுண்டை நிறுத்தி வைக்கிற ஆவிகள், சில வேளை மைக் ஆன் பண்ண முடியாத தடைகள் வருகிறது, அந்த மைக்கை ஆஃப் பண்ணி வைக்கிற ஆவிகள் ராஜா. சத்தத்தை குறைத்து வைக்கிற ஆவிகள் ராஜா. செவிகளை அடைத்து வைக்கிற ஆவிகள் அப்பா. இப்படியாக அந்த இணைப்புக்கு விரோதமா எல்லா பக்கம் எழும்பி நிற்கிற பொல்லாத அந்தகார கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கண்டிந்து அப்புறப்படுத்துகிறோம் ராஜா. சங்கமம் வானொலி பெருகட்டும் ராஜா. வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான லெஸ்லி பிரதர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள், மனைவி எல்லாரையும் ஊழியத்துல இன்னும் உற்சாகமாய் பயன்படுத்துவீராக. பல பகுதிகளாய் ஒவ்வொரு பிரித்து குடும்பமாக ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. தேவன் தாமே அந்த குடும்பத்தோடு கூட இருங்க. நல்ல பலன் ஆரோக்கியத்தை கொடுங்க. அப்படியாக அந்த இணைப்புகளில கர்த்தாவே அப்பா விண்ணப்ப பகுதிகளை நடத்துகிற பிள்ளைகள், ஜெனட் சகோதரி அப்பா, இன்னும் அப்பா டொலி சகோதரி, இன்னும் யாரெல்லாம் இந்த விண்ணப்ப பகுதிகளை பொறுப்பாய் நடத்துகிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. புதிய விண்ணப்பங்களை கொடுங்க. என்ன காரியத்துக்கு ஜெபிக்க வேண்டுமோ விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவீராக அப்பா. அப்படியாக இந்த இணைப்புல ஒவ்வொரு ஊழியங்களை செய்கிற பிள்ளைகள் அப்பா, நற்சிந்தனைகள் அப்பா, புத்தியுள்ள ஸ்திரீ கர்த்தாவே அப்படியாக ஒவ்வொரு நாளும் ஜீவ வார்த்தைகள் அப்பா, தினமும் வேத படிப்பு, ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. 24 மணித்தியாலமாக பரலோகத்துக்கு அப்பா சங்கமம் வானொலியினூடால் சத்தம் ஒலித்துக் கொண்டிருக்கும்படியாக இந்த இணைப்பை 24 மணித்தியாலமா நடத்த நீர் உதவி செய்வீராக. புதிய வேலையாட்களை கொண்டு வந்து நிரப்ப போறதுக்காய், ஊழியத்தை அற்புதமாய் தேவன் நடத்த போறதுக்காய், எல்லா சத்துருவின் கிரியைகளை எடுத்து போட்டதுக்காய், விரோதமாய் எழும்புகிற பொல்லாத காரியங்களை எடுத்து போட்டதுக்காய் உமக்கு நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையா ஜெபித்தீங்க. கர்த்தருங்க கூட இருப்பாராக. கர்த்தரோட ஆமேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, நன்றி, நன்றி சிஸ்டர். இப்ப மற்ற சிஸ்டர் அழைப்பு, அவரோட பேரு மற்ற சிஸ்டர் பேரை மறந்துட்டேன். யாரு? சிசிலியா அம்மா வாங்கம்மா, வந்து ஜெபிங்க. இந்த ஊழியக்காரங்க எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னமும் அதிகமாக இந்த ஊழியத்தை நடத்துற பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா, சிஸ்டர் ஜெனஸ், யாரு மகேந்திரன் ஐயா, யாவர்களையும் கர்த்தர் ஒரு புத்தான வல்லமை இந்த புதிய வருடத்துக்களை கொடுத்து அவர்களை இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அவர்களை கர்த்தர் இன்னும் அதிகமாக ஊழியம் செய்வதற்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுக்கணும். ஜெபிங்க சிஸ்டர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யமொழி இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா தகப்பனே, இந்த சங்கம வானொலியிலே ஜெபிக்க வந்திருக்கிற அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே, அவர்களுக்கு புது பிலனையும் புது தைரியத்தையும் கொடுத்தகப்பனே. அப்பா, நாங்கள் ஜெபிக்கும் போது எங்கள் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு துணை செய்கிறவரே தந்தாய் இறைவா, உமக்கு நன்றி அப்பா. அற்புதரே உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா, பரிசுத்த பிதாவே, இந்த சங்கம வானொலியிலே எங்களுக்காக நித்தமும் ஜெபிக்கிற நேரங்களிலே எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தாரதுக்காக உமக்கு நன்றி அப்பா.
ஆவியானவரே, இந்த சங்கம வானொலியிலே ஜெபிக்கிற அத்தனை பேருக்காகவும் நான் கூடி ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவர்களுக்கு புது பலனை கூடும், புது ஞானத்தை கூடும், புது ஞாபக சக்தியை அவர்கள் மேலே பொழிந்தரலும் தகப்பன். ஆவியானவரே, ஆறார் சுகையினமைப்பட்டு இருக்கிறோமோ அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்களுக்கு பலம் கொடுத்த தகப்பனே, உற்சாகத்தை கொடுத்த தகப்பனே, ஆவியின் சக்தியை எப்ப அவர்களுக்கு பொழிந்தரலும் தகப்பனே. அற்புதமானவரே, இந்த லிசியன் சங்கம வானொலியை நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, இந்த சுகவானி ஒரு தடையும் இருக்கக்கூடாது தகப்பனே. ஆவியானவரையும் ஒரு தடையும் இருக்கக்கூடாது தகப்பனே. அவரையும் சுகபலனாய கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, இந்த சங்கம வானொலியை நீரே நடத்தும் தகப்பனே, நீரே முன்னின்று நடத்தும் தகப்பன். உம்மால் கூடும் தகப்பனே, எல்லாம் கூடும் தகப்பன். ஆவியானவரை ஒரு தடையும் இல்லாமல் அதை நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர் கணவருக்கு சுவையினம் இல்லை என்று அறிந்த தகப்பனே. அப்பா தகப்பனே, அவரை நீர் தொட்டு சுகப்படுத்தும் தகப்பனே. நீர் வல்லவரப்பா, நல்லவர், எல்லாவற்றுக்கும் மேலானவரப்பா. அப்பா, நீர் கூட இருந்து அவரை பலப்படுத்தும் அப்பா. அவருக்கு சுகம் கிடைத்தது என்று நாங்கள் அறிகிறதுக்கு நீர் ஒரு நல்ல பதிலை கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. ஆவியானவரே, நாங்கள் இந்த நாளும் எல்லோருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு நீர் வல்லமையை தந்ததுக்காக நன்றி இயேசுவே. அப்பா தகப்பனே, இலங்கை தேசத்தையும் கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே, இலங்கை தேசத்தில் இருக்கிற ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த ராஜாவை கொலை செய்யறதுக்கு தேடுகிறார்கள் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் எல்லாம் அப்பாலே போகும்படி சாத்தான் விரட்டி கொண்டிருக்கிறான் தகப்பனே. அப்பா, அந்த ராஜாவை மந்திரிமார்களை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்களுக்கு ஞானத்தை, அறிவை, புத்தியை, மூளையை ஆண்டவரே எந்த நேரம் அவர்களுக்கு தென்பையும் கொடுத்துள்ளும் தகப்பனே. அவரை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. இசப்பா, அவர்களை உமது போர்வைகளாலும் உமது இரத்த கோட்டைகளும் மறைத்து வைத்து காப்பாற்றும் தகப்பனே. ஆவியானவரே, அங்கே இருக்கிற ஜனம் அத்தனையும் பாதுகாரும் தகப்பனே. அவர்களுக்கு உணவுகள், உடுப்புகள் சகலதும் அங்கே போய் சேருகிறது தகப்பனே. அப்பா தகப்பனே, தினசனத்துக்கு கொண்டு போய் கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிற தகப்பனே. ஆவியானவரே, அவர்களுக்கு அந்தந்த இடத்தில் சாமான் போய் சேரும்படியாக ஜபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவர்களுக்கு தண்ணி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் அந்திருக்கிறார்கள் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்களுக்கு அந்தந்த இடத்திலே எல்லா உணவு பொதிகள் போய் சேரும்படியாக ஜபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு துணை செய்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, பெலங்கொண்டு ஜெபிக்கிறேன் தகப்பனே. கண்ணீரோடு ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே, இன்னும் மென்மேலும் சாமான்கள், பொதிகள் எல்லாம் அவர்களுக்கு போச்சியர்களுக்கு வல்லமை செய்யும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்கள் சந்தோஷப்பட செய்தல் தகப்பனே. கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருக்க நீர் ஒரு வழியை செய்யும் தகப்பனே. இனிமேலும் அங்கே ஒரு மழை ஏற்படாத வண்ணம் காத்திருந்த தகப்பனே. ஆவியானவரே, அவர்களை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு சூத்திரம் அப்பா. அப்பா, உமக்கு கோடான கோடி கோடி சூத்திரம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றிம்மா. உங்களோட கூட கத்தர் கூட இருப்பாராக. கத்தர் மென்மேலுமாக உங்களோட ஊழியங்களை நீங்க செய்யற ஒவ்வொன்றையும் கத்தர் பார்க்கிறார். அவர் உங்களே இன்னும் மென்மேலாக ஆசீர்வதித்து அவருடைய வல்லமை இருந்த கரத்தின் மீது மூடி வைத்து வழி நடத்துவாராக. நன்றி, நன்றி. ஆமேன், ஆமேன். நன்றி. சாரி, நான் கடைசி அவங்களை கூப்பிட்டேன், நீங்க முதலே வந்துட்டீங்க, மன்னிக்கிறேன். நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்க தானே வேணும். ஓகே, ஓகே, ஓகே. நன்றி, நன்றி. எல்லாரும் ஜபித்து விட்டார்கள் நினைக்கிறேன். யாரும் மிஸ் பண்ணிட்டேனா? ஹலோ, நன்றி, நன்றி சுவாமி, நன்றி அப்பா. இவ்வளவு நேரம் உங்கள் கூட இருந்து, யாரோட கூட இருந்து ஜபித்து ஆண்டவரே அந்த இலங்கை தேசத்துக்காக ஜபிக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி அப்பா. நீர் போதுமானவர், நல்லவர் என்று நாங்க கூறி உங்களோட நாமத்தை நாங்க ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு எங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களோட ஆவியை கொடுத்து எங்களை பலப்படுத்தி ஒரு புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. இந்த கால நேரத்துல ஆண்டவரே சிஸ்டர் ஜெனட்டுக்கு
கொண்டாந்து வருகிற அவருடைய மகளையும் மகனையும் ஹஸ்பண்டையும் கூட கரத்துல கொடுக்குற அவர் இப்பொழுது இந்த சின்ன சர்ஜரியில ஆண்டவரையும் கூட கரம் கூட இருப்பதாக நாங்க ஜெபித்தோம். இருந்தாலும் அந்த பயத்தின் ஆவியை எடுத்து விட்ட ஆண்டவரே நீங்க அவங்க கூட இருங்க, அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டடைங்க. அவங்க செய்யற ஊழியம் எல்லாற்றையும் உங்களோட நாமத்தின் நிமித்தம் செய்யும் பொழுது நீங்க அவர்களை மென்மேலுமாக உங்களுக்கு எழுந்து பிரார்த்திக்கிற மக்களாக மாற்றுவீங்க ஆண்டவரே. அப்பா மறுபடியும் வந்த ஒவ்வொரு சிஸ்டர் பிரதர் பாஸ்டர் யாவரையும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிற இன்றைக்கு புதிதான நாளாக அவங்களை ஆசீர்வதித்து ஜெபித்த ஜெபங்களை நீங்க கேட்டு எங்களை தண்ணீர்களை துடைத்து இலங்கை தேசம் மக்கள் ஜல்லிப்பாக வளர்வதற்கு அந்த நாட்டில் இப்பொழுது இருந்த பெரிய அற்புதத்தை செய்யற கிருபைகளுக்கு நன்றி. உங்களோட நாம மட்டும் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு புதிதான ஆசீர்வாதத்தோட புதிதான கிருபைகளோட யாவரையும் அப்பா ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறங்கிற கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட அபிஷேகத்தினால் நிரப்பி உங்களுடைய அன்புல நிலைநிற்பதற்கு பாதுகாக்கும்படி ஜபிக்கிறேன். மனுஷரை நம்புவதையும் பாட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பது நலம் என்று கூறியபடி உங்கள் மேல நாங்க என்ன அதிகமா பற்றுதலா இருக்கிறதுக்கு கிருபை குறித்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி இப்பொழுது நான் சிஸ்டர் எமி புஷ்பராஜ் அவருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். சிஸ்டர் சிஸ்டர் நீங்க மறுபடி தொடருங்கள். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு வந்திருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களை கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். நான் வேலையில இருந்து இவ்வளவு செய்து கொண்டிருந்தேன். நான் இப்ப எனக்கு போக வேண்டி வருகிறது. ஆனப்படியா நீங்க பொறுப்படுத்தி நடக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இந்த காலை நேரம் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். யாவரையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. முதலாவது அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு இன்னும் அதிகமாக அவருடைய ஆசீர்வாதத்தை அவருடைய உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவரா இருக்கிற கூறி ஜெபத்தை முடித்து அவரை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசு. பிரதர் குணா இணைந்திருக்கிறார். அவருக்கு ஜெபத்தை கொடுங்க. ஓகே ஓகே ஓகே. பிரதர் பிரதர் நாங்க யாவருக்கும் ஜெபித்த நீங்க கர்த்தர் வந்து அந்த இலங்கை தேசத்துல அந்த வெள்ளத்துல இருந்து எத்தனையோ பேர் அழிந்து எல்லாரும் அழிந்து போனார்கள். அந்த துளைந்து அவங்களுக்கு தேட முடியாம இருக்கிற அந்த ஆத்துமாக்களை கர்த்தர் எப்படி என்றாலும் கண்டுபிடித்து அவர்களுக்கு ஒரு பெரிய உதவி செய்து அந்த வெள்ளத்துல இருந்து பெரிதான ஒரு அற்புதத்தை கர்த்தர் அந்த நோவாவை எப்படித்தான் அவர் அந்த ஆற்றுக்களை கொண்டு சேர்த்தாரோ அது மாதிரி இந்த மக்களுக்குள்ள கர்த்தர் ஒரு பெரிதான அற்புதத்தை செய்து அந்த துளைந்து போன ஆத்துமாக்களையும் கர்த்தர் கண்டுபிடிக்கத்தக்கதாக அங்குள்ள மக்களுக்கு ஒரு தயவையும் ஒரு கடவுளுடைய பயத்தை கொடுத்து அவங்களுக்கு கர்த்தருடைய வல்லமையை அவங்க அறியக்கூடியதாக அவங்களுக்கு கூட ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்றேன் பிரதர். இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவி அனுப்பிவிட தாசோடும் உங்களுடைய சமூகத்துல வந்து நிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த இலங்கை தேசத்துல நடந்த இந்த மண் சரிவு அனர்த்தங்கள், ஆண்டவரே இந்த வெள்ளப்பெருக்குகள் இதன் நிமித்தம் அழிந்து போன ஆண்டவரே புதையுண்டு போன மக்கள் அநேகங்கள் இருக்கிறது ஐயா. அன்னைக்கு கோராகின் புத்திரர்கள் ஆண்டவரே மோசேக்கு நின்ற பொழுது அவர்களை பார்த்து மோசே சொன்னது போல ஒரு பயங்கரமான சம்பவம் இந்த உலகத்துல நடந்திருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, இது திரும்பி பார்க்கிற பொழுது அந்த சம்பவத்துக்கு ஒத்ததாக எங்களுக்கு நினைவு கூறுது கர்த்தாவே. எத்தனையோ மக்கள் வெள்ளங்களுக்குள்ள புதைந்து போனாங்க. யார் போனாங்கள் என்று கணக்கெடுக்க முடியாதபடிக்கு, எத்தனை மக்கள் போனாங்கள் என்று கணக்கெடுக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே எந்த உறவுகள் போகுதுன்னு சொல்லி திரும்பி பார்த்து ஆண்டவரே சொல்ல முடியாதபடிக்கு ஆண்டவரே பயங்கரமான சம்பவங்கள் அந்த தேசத்துல நடந்திருக்கிறது கர்த்தாவே. இப்பொழுதும் ஆண்டவரே அந்த தேசத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம். யாராவது கர்த்தாவே தப்பக்கூடிய நிலைகளில் இருந்தால் அந்த மீட்புல இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தாமே அவர்களை காண்பித்து கொடுக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. ஆறாவது கர்த்தாவே ஆண்டவரே உயிருக்காக போராடி கொண்டிருந்தால் அவைகளை மீட்கிற சத்தம் ஆண்டவரே அந்த மக்களுக்கு கேட்கிற கிருபைகளை கொடுக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா.
ஆண்டவரே, நடந்திருக்கிறது நாங்கள் அறிந்திருக்கிறோம். துக்கங்கள் அநேகங்கள், துயரங்கள் அநேகங்கள் ஆண்டவரே. இப்பொழுதும் அந்த தேசத்துக்காக ஆண்டவரே செபித்த செபங்களை கேட்டீங்க, அங்கலாய்ப்புகளை கேட்டீங்க ஆண்டவரே தகப்பனே. அந்த மக்களுக்காக பரிந்து பேசினவைகள் எல்லாவற்றையும் கேட்டீங்க கர்த்தாவே. இந்த காலை வேளையிலும் மறுபடியும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இருக்கிற மக்களுடைய ஆண்டவரே உள்ளங்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, இருக்கிற மக்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, எங்களுக்கு எப்படி அழிவு வருகிறது என்பதை ஆண்டவரே ஒருவரும் அறிய முடியாத ஒரு காலங்கள் கர்த்தாவே. இப்பொழுதும் ஆண்டவரே தகப்பனே, மிஞ்சி இருக்கிற மக்களுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. மிஞ்சி இருக்கிற மக்கள் கர்த்தாவே தகப்பனே, ஆண்டவரே இருக்கிற பயங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம், இருக்கிற வேதனைகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம், இருக்கிற அங்கலாய்ப்புகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல இந்த மக்கள் கர்த்தாவே தங்களுடைய ஆத்மாக்கு தாங்கள் பொருள் என்பதை உணர்ந்தவர்களாக தங்களுக்கும் கர்த்தாவே ஆண்டவரே வேதத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கோபுரம் விழுந்து 18 பேர்கள் பலியாகி போனார்கள். இது அவர்களுடைய பாவம் அல்ல, இருக்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னது போல இதோ அந்த வசனத்தை நினைவு கூர்ந்து இருக்கிற மக்கள் ஆண்டவருடைய தகப்பனே தங்களை தப்பிக்கொள்ளத்தக்கதாக, கர்த்தருடைய செட்டைக்குள்ளே வந்து கொள்ளத்தக்கதாக, கர்த்தருடைய பீழைக்குள்ளே வந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தரை நோக்கி கூப்பிடத்தக்கதாக ஆண்டவரே இருக்கிற மக்கள் ஆண்டவரே மனம் திரும்பி தேவ சமூகத்துக்குள்ள ஓடி வந்து ஆண்டவரே உங்களை தேடத்தக்கதாக தேவன் தாமே அந்த மக்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இன்றிலிருந்து கர்த்தாவே எங்கெங்க சுவிசேஷங்கள் சொல்லப்படுகிறதோ ஆண்டவரே இன்றிலிருந்து எங்கெங்கெல்லாம் தேவனுடைய சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு மனம் திரும்புதலும் மனமாற்றங்களும் கர்த்தாவே தகப்பனே ஆண்டவரே பாவ மன்னிப்புகளும் உணர்வுகளும் உண்டாகட்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த மிச்ச மக்கள் மீட்டுக் கொள்ளப்பட உதவி செய்வீராக. மிச்ச மக்களுக்கு கர்த்தாவே எச்சரிக்கையாக ஆண்டவரே சொல்லப்படுகிற செய்திகளுக்கு மனம் திரும்பி ஆண்டவரே தங்களுடைய விட்டு தங்களுடைய ஆண்டவரே கடின இதயங்களை விட்டு தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு கர்த்தாவே அவர்கள் எல்லாரும் உம்முடைய சமூகத்துல ஊழியரம் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேவனே அவர்களுக்கு இரக்கம் செய்வாராக, கர்த்தர் இரக்கம் செய்வாராக, கர்த்தர் இரக்கம் செய்வாராக. ஆண்டவரே அந்த தேசத்துல ஒரு மாற்றங்கள் காணப்படட்டும், அந்த தேசத்துல ஒரு விடுதலைகள் காணப்படட்டும், அந்த தேசத்துல ஒரு சுத்திகரிப்பு ஆண்டவரே காணப்பட்டு மக்கள் ஆண்டவரே மனம் திரும்பி தேவனை தேடுகிற மக்களாக அந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிற தேசமாக அந்த தேசத்தில் ஆண்டவரே இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்கதாக ஆண்டவரே அந்த தேசத்தில் ஒரு சூழல்கள் உண்டாகட்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இதோ தகப்பனே தப்பி நிற்கிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தப்பி நிற்கிற மக்களுடைய இருதயங்களையும் ஆறுதல் படுத்துவீராக செபிக்கிறோம் ஐயா. தப்பி நிற்கிற மக்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே அற்புதங்களை செய்து அவர்களும் இதிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட படியினால கர்த்தாவே அவர்கள் மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளை ஆகிய ஆண்டவரே சபைக்குள்ள காணப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தப்பி நிற்கிறவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த மீட்பு பணிகளில் நிற்கிறவர்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். அந்த மீட்பு பணிகளில் நின்று ஆண்டவரே தகப்பனே இந்த காரியங்களை செய்கிறவர்களையும் கர்த்தர் தாமே பாதுகாப்பீராக. அவர்களுக்கு வேண்டிய ஞானங்கள் பலன்களை எல்லாம் கொடுத்து அவர்களையும் கர்த்தர் பாதுகாத்து ஆண்டவரே அவர்களும் தங்களுடைய பணிகளை செய்து முடிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அந்த தேசத்தின் தேவைகள் யாவையும் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக அந்த தேசத்தின் ஜனாதிபதிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அந்த தேசத்துல நீங்க நியமித்திருக்கிற இந்த ஜனாதிபதிக்கு கர்த்தாவே ஆண்டவரே கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஞானங்கள் தெளிவுகளுக்காய் உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தின் துயரத்தை பார்த்து ஆண்டவரே கலங்கி நிற்கிற அந்த மனுஷனுக்கும் தேவ சமாதானத்தை கொடுத்து ஆறுதலை கொடுத்து நீ செய்ய வேண்டியதை இந்த தேசத்தை பாவமான வழிகளிலிருந்து விலக்கி சரியான வழிகளில் நடத்தத்தக்கதாக ஒரு நல்ல ஞானத்தையும் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே அவர் மாத்திரமல்ல அவரோடு கூட பயணிக்கிறவர்களும் சேர்ந்து பயணிக்கத்தக்கதாக ஒரு பட்சபாதம் இல்லாத இருதயங்களை கொடுத்து அந்த தேசத்தில் ஒரு மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா.
அந்த தேசத்துல ஒரு எழுப்புதல் காணப்படட்டும், தேவனை குறித்த பயபக்தி காணப்படட்டும். கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதையும், நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்பதையும், ஆத்துமாக்களை ஆண்டவரே தகப்பனே நியாயம் தீர்க்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதையும் உணர்ந்தவர்களாக அந்த தேசத்துல கர்த்தாவே தேவனை தேடுகிற ஒரு மக்கள் கூட்டம் எழும்பட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே அந்த தேசத்தை ஆறுதல் படுத்தி தேவைகளை சந்தித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே தகப்பனே இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிறதான லெஸ்லி அண்ணா குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த ஆண்டவரே அவருக்கு நீங்க கொடுத்த தீர்மானங்கள், நீங்க கொடுத்த நோக்கங்கள், நீங்க கொடுத்த தரிசனங்களுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். சிறு கூட்ட ஜனம் என்றாலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல ஒரு சில பேரை கூட்டி வந்து கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல இருத்தி ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்வதற்கு அவருக்கு கொடுத்த அந்த தரிசனத்துக்காய் உம்மை சோதரிக்கிறேன் ஐயா. இப்பொழுதும் அவர்கள் சுகபல ஆரோக்கியத்தோடு இருப்பார்களாக. அவர்களுடைய நோக்கங்கள், திட்டங்கள், தீர்மானங்கள் யாவையும் கர்த்தர் தாமே எண்ணம் வர்த்திக்க பண்ணி ஆண்டவரே அந்த மனுஷனுடைய இருதயத்தின் விருப்பங்கள் யாவையும் செயல்படுத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல, தலைமை தாங்கிறதாக நின்று ஆண்டவரே இந்த இடத்துல செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக, சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இணைந்து செபம் பண்ணுகிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தாவே எண்ணம் அதிகமாய் வளர்ச்சி அடைந்து, எண்ணம் அதிகமாய் உம்மண்டையில நெருங்கி, எண்ணம் அதிகமாய் கர்த்தாவே உம்மை தேடுகிற மக்களாக, எண்ணம் அதிகமாய் உம்மோடு கூட இணைந்து நடக்கிற மக்களாக, நடந்தாலும் இருந்தாலும் படுத்திருந்தாலும் நீர் எங்கள் மத்தியில உலாவி எங்கள் தேவனா இருக்கிறீங்க, நாங்க உங்கள் ஜனங்கள் என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி உம்மோடு கூட தொடர்ந்து ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே நடக்கிறவர்களாகவும், கிருபை பொருந்திய வார்த்தைகளை பேசுகிறவர்களாகவும், தேவ ஜனங்கள் என்ற அடையாளங்களோடு கூட ஒவ்வொருவரும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் குடும்பங்களை உம்முடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த குடும்பங்களுக்குள்ள தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய துதிகள், தேவனுடைய பாடல்கள் எப்பொழுதும் ஓயாமல் ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே காணப்படட்டும் என நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் விரோதமாக சத்துருவானவன் போட்டிருக்கிற ஒவ்வொரு திட்டங்களும் நிர்மூலமாக்கப்பட்டு ஆண்டவரே இந்த குடும்பங்களும் பிள்ளைகளும் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்று சொன்ன வசனத்தின்படியும் அவர்கள் தொடர்ந்து பயணிக்க கர்த்தர் எங்களுக்கும் அவர்களுக்கும் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேவனுடைய கிருபை எங்கள் தேவைகள் யாவையும் சந்திக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை ஏதோ எங்கள் ஒவ்வொருவருடன் கூட இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்தட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. மறுபடியுமாய் இன்னும் ஒரு இணைப்புல நாங்கள் ஆண்டவரே சகோதரர்களாக சகோதரிகளாக இணைந்து கொண்டு உம்மை துதிக்கும் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நன்றி கர்த்தாவே, நன்றி தகப்பனே. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரை எங்களை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரை எங்களை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். துதியில் மத்தியில வாசம் பண்ணுகிறவரை எங்களை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீங்க நல்லவர், வல்லவர், போதுமானவர், போதுமானவருக்கு அதிகமானவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நன்றியப்பா இந்த புதிய வாரத்துக்காய் நன்றி தகப்பனே. இந்த புதிய வாரத்திலும் இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி சுவாமி. ஜனட்டுக்காய் ஆண்டவரே அவருக்கு நல்ல சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்துக்காய் அந்த கடந்து போகிற அந்த சர்ஜரியோடு உங்களே கரம் கூட இருந்து ஏசப்பா டாக்டர்ஸுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து நீங்க நடத்த வேணுமாய், கணவரை பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேணுமாய் எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சார்ல்ஸ் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே அவர்கள் இருக்கிறதான அந்த இந்தியா தேசத்துக்காய் நன்றி சுவாமி. அந்த தேசம் ஒரு எழுப்புதலை காணும்படியா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி சகோதரி டாலிசிஸ்டருக்காய் இந்த ஜெப கூட்டங்களை தொகுத்து வழங்க நீங்க கொடுத்த தேவ ஞானத்துக்காய் ஆண்டவரே எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த வேலை இடத்திலும் சகோதரியை ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கணவரை மகனை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் சகோதரி வினோவுக்காய் ஜெசிமாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஜெசிமாவை வேலை இடத்திலே பாதுகாக்க ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தாயார் சிசிலியாமாவையும் ஐயாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கும் நல்ல சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்துக்காய் எங்களுக்கு நாங்கள் துதிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். பிரதர் டானாலே ஒப்பு கொடுக்கிறோம்.
அவருடைய பிள்ளைகள், குடும்பத்தார், உறவுகள் எல்லோரையும் கூட உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பாசாண்டன் ராஜநாயகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சுவாமி. அவரோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து அந்த சபையில இன்னும் புதிதான ஆத்துமாக்களை ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி, அதே போல கத்தாவே சுவாமி, சகோதரி பாபிக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, பாபியோடும் கூட இருந்து ஊழியங்களோடும் கூட இருக்கவன்மா ஜெபிக்கிறோம். சகோதரி கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவ இருக்கிற தேசத்துக்காய், இந்த தேசத்தில் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் உங்களை கரம் கூட இருந்து பிறப்போன்ற புதிய வருஷத்திலும் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்தி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி, சகோதரி சுமதிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல சகோதரி ரதிபாலசிங்கம், சகோதரி கலாசீலன் குடும்பங்களையும் உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் இருக்கிற அந்த தேசத்திலும் ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள் எல்லோரும் மனம் திரும்பி ஆண்டவரே சுவாமி உங்களுடைய பிள்ளைகளாய் மாறி ஆண்டவரே அவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று வாழ நீங்கள் உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளில தகப்பனே, சத்தியவேத திருச்சபை பாச சகோதரி நகோமி லோகனை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சத்தியவேத திருச்சபை மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஜூம் மீட்டிங்ல இணைந்து ஜெபிக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகளை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். பாசப்பால் லூயிசரனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி ஜான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அதே போல ஆண்டவரே, அவ இருக்கிற தேசத்திலும் ஒரு எழுப்புதலை காண உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா இவர்களையும் கூட ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த தாய்மாருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் நித்திய வெளிச்சத்திலே இணைகிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரன் மகேந்திரனையாவை ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல சகோதரி கருணா, சகோதரி ரஞ்சினி அலங்காரமணி, சகோதரி சுபாலங்கோ எல்லோரையும் கூட உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தையோடு பெறுகின்ற தேவதாசர்கள், பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள், ஆண்டவரே உங்களை வசனங்களை எடுத்து வருகிறவர்கள் எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சங்கமம் வானொலி ஸ்தாபகர் ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். ரீட்டாண்டி ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம். பேர பிள்ளைகளை உங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேலையிடத்து ஊழியங்களிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா. இந்த வின்டர் நாட்களிலும் ஆண்டவரே நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு நீங்க நடத்த வேணுமா. எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கத்தாவே தேவைகள் சந்திக்கப்பட்டு ஜபிக்கிறோம். இன்னுமாக குடும்பத்திலும் ஆண்டவரே ஊழியத்திலும் உள்ள தேவைகள் சந்திக்கப்பட உங்களை நோக்கி ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். வர போன்ற புதிய வருஷத்திலும் நிறைவான ஆசீர்வாதங்களோடு இந்த வானொலி ஊழியம் இன்னும் பழகி பெருகும்படியா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரன் மாக்கையும் குடும்பத்தாரையும் உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அதே போல கீர்த்தனாவை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் செய்கிற அந்த மீடியா காரியங்களிலும் உங்களை கரம் கூட இருக்கும்படியா ஜபிக்கிறோம். ஜோவலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, வர போன்ற புதிய வருஷத்திலும் அந்த பிள்ளைக்கும் புதிய ஆசீர்வாதங்களுக்காய் ஜபிக்கிறோம். படிக்கின்ற பாடசாலையிலும் அந்த டீச்சர்ஸ் மாரோடும் ஆண்டவரே பிரின்சிபல் மாரோடும் கூட இருந்து நீங்க நடத்த வேணுமா ஜபிக்கிறோம். சகோதரி தயாவை ஒப்புக் கொடுக்கிறோம். கனிஷ்டாவை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டு இருப்பிடங்களை இழந்து தவிக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பங்களை இழந்து தவிக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த தேசத்திலே ஏசப்பா இரட்டிப்பான நன்மைகளை அந்த மக்களுக்கு கொடுக்கும்படியா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த தேசத்து ஜனாதிபதியையும் உங்களை கரத்தில் ஒப்படைத்து ஜபிக்கிறோம். அவருக்கு இன்னும் வேண்டிய ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எங்களை பாதத்தில் ஒப்படைத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமீன் ஆமீன். ஒரு நேரம் இணைந்து தொகுத்து வழங்கிய சகோதரி டோலி அவர்களையும் சகோதரி ஜானட் கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒரு ஹாஸ்பிட்டலில் இருப்பார்னு சுவாசிக்கிறோம். அதே வேளையில் இணைந்து அதிகாலை வேளையில் இணைந்து ஜெபித்த ஒருவரையும் காலை வேளை, மாலை வேளை, இரவு வேளையில் இணைந்து ஜெபித்த எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நிறைய ஜெபங்களை எடுத்து வந்த சகோதரி ஏமிக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் நான் அறிவித்தபடி அந்த சகோதரி நாங்கள் அந்த இலங்கையிலே மிகவும் பாதிக்கப்பட்ட இடங்கள் மன்னார் மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம், மத்திய மாகாணம் பகுதிகளிலே, பட்டிக்கலோ பகுதிகளிலே மிகவும் பாதிக்கப்பட்ட இடம். கடந்த முறையிலே அவர் மன்னாருக்கு சென்று மன்னாரிலே 250 குடும்பங்களுக்கு உதவி செய்தார். இந்த வேளையிலும் அவர் முல்லைத்தீவு பகுதிக்கு செல்லுகிறார். அதற்காக நாங்கள் ஒரு சில ஊழியர்கள் பணம் தந்திருக்கார்கள், அனுப்பி கொடுத்திருக்கிறோம். நீங்கள் கனடாவிலிருந்து அனுப்புவதனால் எனக்கு கூடாக அனுப்பினால் கமிஷன் ஃப்ரீயாக அனுப்புகிறார்கள். அந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. வெளிநாடுகளில் இருப்பவர்கள் நீங்கள் நேரடியாக அனுப்ப முடியும். அதற்கான காரியத்தை நான்
அனுப்பி தருகிறேன். நீங்கள் அருமையான சகோதரி கூடாக நான் பல வருடங்களாக 5-10 வருடங்களாக ஊழியங்களை செய்கிறோம், உதவிகளை செய்கிறோம். உதவிகளை தனிப்பட்ட ரீதியிலே நாங்கள் செய்கிறோம். கூடுதலாக தனிப்பட்ட ரீதியிலே தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில ஊழியர்கள் உதவி செய்கிறார்கள். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. நீங்கள் விரும்பியவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அதே வேளையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தரை கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பவுமாக நாளைய நாளிலே காலை வேளையிலே இலங்கை ஜெபங்களோடு சந்திப்போம். ஆனாலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். இப்பொழுதும் இரவு 10:30 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், ஸ்கை பிரேமினிஸ்ட்ரி ஊழியர்கள் செய்கிற ஊழியங்கள். அதைத் தொடர்ந்து இரவு 7 மணி முதல் 10:30 மணி வரை நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி. இவற்றில் இணையுங்கள். அல்லது நீங்கள் சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்க முடியும். 24 மணித்தியாலமாக கடந்து செல்கிறது. நண்பர்கள் உறவினருக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த கால வேளையில் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். இலங்கை தேசத்துக்காக நாங்கள் 7 வருடமாக தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலையிலே ஜபித்து கொண்டிருக்கிறோம். அவற்றை சௌரி ஜானட் அவர்கள் வழிநடத்துகிறார். சௌரி டோலி அவர்கள், சௌரி கலாசீலன் அவர்கள், சௌரி ரதி பாலசிங் அவர்கள், அதோடு சௌரி ஏமி புஷ்பராஜா தோத்து வழங்குகிறார். எல்லோருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இணைந்திருங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்தி கொண்டு வருகிறார். இதே வேளையிலே இப்படியான இடர்கள் மத்தியிலும் கர்த்தர் வழி நடத்துகிறார். பலரை காப்பாற்றியிருக்கிறார். 1000 மக்கள் அழிந்து போனார்கள். ஆனாலும் கர்த்தரை அறியாத சகோதரி ஏமி ஜெபித்தது போல சகோதரி கீர்த்தனா கர்த்தருடைய ஊழியங்களை எங்களுக்காக செய்கிறார். அவருடைய பகுதியில் எந்தவித அழிவும் இல்லை. ஆமேன். அப்படியாக கர்த்தர் தங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்துகிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம்.